தையிட்டி விகாரியை வைத்து அரசியல் செய்யும் குழுக்களை நீக்கினால் பிரச்சினையை இலகுவில் தீர்க்கலாம். ஜனாதிபதி தெரிவிப்பு. இனவாதம் மீண்டும் தலை தூக்குமாயின் அதனை ஒடுக்குவதற்கு முடியுமான சகல நடவடிக்கைகளும் எடுக்க தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தையிட்டி தீச விகாரை தொடர்பில் பிரச்சினைகள் நிலவுகின்றன. அண்மையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் ஒன்றில் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு நான் தயார் என கூறினேன். இந்த விகாரை தொடர்பான பிரச்சினையை வைத்துக்கொண்டு வடக்கிலும் தெற்கிலும் அரசியல் செய்து வருகின்ற சில குழுவினர் விலக வேண்டும். அந்த குழுக்களை நீக்கினால் தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சினைகளை இலகுவாக தீர்க்க முடியும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மீண்டும் இனவாதம் தலை தூக்குமானால் அதனை ஒடுக்குவதற்கு தம்மாலான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தி எடுக்க தயாராக உள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி எந்த ஒரு காணியையும் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி வைத்திருக்க முடியாது. எனவே எம்மால் முடிந்தளவில் காணிகளை விடுவித்து வருகிறோம். பாதுகாப்பு தரப்பிடம் ஒப்படைக்கப்பட்டு எவரேனும் காணாமல் போயிருந்தால் அது தொடர்பில் உண்மைகளை கண்டறிய தயாராக உள்ளோம். எமது உறவினர்களும் கடந்த காலங்களில் காணாமல் போயுள்ளனர். எனவே என்னாலும் அந்த வலியினை உணர முடியும். வடக்கில் புதிதாக ஒரு தெங்கு முக்கோண வலயத்தை ஏற்படுத்த தீர்மானித்துள்ளோம். அதே நேரம் வடக்கினை முன்னேற்றுவதற்கு முதலீடு செய்வதற்காக புலம்பெயர்ந்தோர் முன்வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இன்று புனித வெள்ளி. உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று புனித வெள்ளி சிறப்பு நாளை அனுஷ்டிக்கின்றனர். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் அறைக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கின்ற ஒரு விசேட நாளாகும். இந்நாள் உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்துக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும். இது பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு நிகழ்வை முன்னிட்டு இன்று முதல் 20ஆம் தேதி வரையில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய பதில் காவல்துறை மா அதிபரின் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிகப்படியான யாத்திரிகைகள் பிரவேசிக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவ்விடங்களுக்கும் அவ்விடங்களை சூழ உள்ள பகுதிகளுக்கும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். புனித தந்ததாது கண்காட்சி நிகழ்வு இன்று ஜனாதிபதியினால் அங்குரார்ப்பணம். புனித தந்ததாது கண்காட்சி நிகழ்வு 16 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று பிற்பகல் தலதா மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது. இன்று ஆரம்பமாக உள்ள இந்த நிகழ்வுக்காக கண்டியில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கண்டியில் குறித்த நிகழ்வை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் சுதத் மாசிங்க தெரிவித்துள்ளார். தலதா மாளிகை யாத்திரையின் போது புனித தந்ததாதுவை பார்வையிடுவதற்கு முக்கிய பிரமுகர்களுக்காக விசேட வரிசைகள் ஏற்படுத்தப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிக்குமார் மட்டுமே தலதா மாளிகைக்குள் நுழைய விசேட அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர்களும் விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் வெளிநாட்டு தூதுவர்கள் பிரமுகர்களாக விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பொதுமக்கள் யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பாக புனித தந்ததாதுவை வழிபட வாய்ப்பு வழங்கப்படும். தலதா மாளிகை யாத்திரைக்கு பிரவேசிக்க 3 வரிசைகளும் வெளியேற 2 வரிசைகளும் அமைக்கப்படும் எனவும் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் 1490 முறைப்பாடுகள் பதிவு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் 1490 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை பதிவாகியுள்ள குறித்த முறைப்பாடுகளில் வன்முறை தொடர்பில் 9 முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் 1388 முறைப்பாடுகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் நேற்று முன்தினம் மாலை 4:30 நிறைவடைந்த 24 மணி நேரத்தில்
தேர்தல் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடும், தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 95 முறைப்பாடுகளும், வேறு வகையான சம்பவங்கள் தொடர்பில் 7 முறைப்பாடுகளுமாக 103 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதுவரையில் கிடைக்கப்பெற்ற 1490 முறைப்பாடுகளில் 1319 முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பான அஞ்சல் வாக்களிப்பு தினங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இந்த அஞ்சல் வாக்களிப்புகள் இம்மாதம் 24, 25, 28 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதே நேரம் வேட்புமனு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவுகளை வழங்கியுள்ள 102 உள்ளூராட்சி மன்றங்களது வாக்குச்சீட்டுகள் மீண்டும் அச்சிடப்படுவதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது. அகுங்கல்லையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் காயம். அகுங்கல்ல பகுதியில் துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்து பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்த நபர் 28 வயதுடையவர் என கூறப்படுகிறது. இளவாலை காவல்துறை முறைப்பாட்டை ஏற்க மறுத்ததாக குற்றச்சாட்டு. தனது தந்தையின் பணம் களவாடப்பட்டமை தொடர்பான முறைப்பாட்டை இளவாலை காவல்துறையினர் பதிவு செய்யவில்லை என இளைஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10ஆம் தேதி தனது தந்தையின் பணம் களவாடப்பட்டதாகவும், இது தொடர்பில் இளவாலை காவல் நிலையத்துக்கு மாலை 3 மணியளவில் தாம் சென்றதாகவும், மாலை 6 மணி வரை காக்க வைத்த காவல்துறையினர் பின்னர் முறைப்பாடு பதிவு செய்யாமல் வெற்று காகிதம் ஒன்றில் குறித்து வைத்துவிட்டு தங்களை திருப்பி அனுப்பியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். களவாடப்பட்ட பணத்தை கண்டுபிடித்து கொடுப்பதற்கு காவல்துறையினர் முயற்சிக்கவில்லை எனவும் குறித்த இளைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் காவல்துறை தரப்பிலிருந்து உரிய வகையில் எந்த பதிலும் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.